Hi student, 12th standard chapter 6 exercise 6.9 sum number 1, find the equation of the plane passing through the line of intersection of the plane. ஒரு பிளேனோட வெக்டர் ஈக்குவேஷனோட பிளேன் வேற கொடுத்துக்கிறாங்க அண்டு ஒரு அதே பிளேன்ல கார்ட்டீசியன் ஈக்குவேஷன் கொடுத்துறாங்க அண்டு அடுத்த பாயிண்ட் ஒன் பாயிண்ட்ஸ் கொடுத்துறாங்க. இந்த டூ பிளேனும் இன்டர்செக்டிங் ஆகும்போது அந்த இன்டர்செக்டிங் பாயிண்ட் மேலே பிளேன் மேலே ஒரு பாயிண்ட் மூவ் ஆகுது. மூவ் ஆகும்போது அதோட நமக்கு இண்டிவிஜுவல் பிளேனோட ஈக்குவேஷன் என்னன்னு செக் பண்ண சொல்கிறாங்க. இந்த டூ பிளேனோட ஈக்குவேஷனும் ஒரு சிங்கிள் பிளேனாக கன்வெர்ட் பண்ணி கொடுன்னு கேட்குறாங்க. அந்த பிளேன் மேலே தான் ஒரு பாயிண்ட் மூவ் பண்ணுறாங்களாம். ஓகே, அடுத்த பாயிண்ட் வந்து பாஸ் பண்ணுறாங்க. ஓகே, சரி, ஃபர்ஸ்ட் நமக்கு எப்பவுமே என்ன வெக்டர் ஈக்குவேஷன் கொடுத்தாங்கன்னா அதை கார்ட்டீசியன் ஈக்குவேஷனை ஃபைண்ட் பண்ணிட்டு தான் சம்ஸ் ஒர்க் அவுட் பண்ணணும். இப்போ ஃபர்ஸ்ட் வெக்டர் ஈக்குவேஷன் கொஸ்டின் கொடுத்துறாங்க. அதை கார்ட்டீசியனாக ஃபைண்ட் பண்ணுறதுக்கு ஆர் வெக்டருக்கு எக்ஸ்ஐ கேப் ப்ளஸ் ஒய்ஜே கேப் ப்ளஸ் இசட்கே கேப் டாட் இந்த டெம்ஸ் அப்படியே இருக்கும் ஈக்குவல் டு 3. இப்போ டேரெக்டாக கூட யூஸ் பண்ணலாம். என்ன வரும்? x 2x மைனஸ் 7y 4z இந்த ப்ளஸ் 3 சைடு தான் -3 டேரெக்டாக கூட யூஸ் பண்ணலாம். நான் ஒரு ஸ்டெப்பு எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிறேன், ப்ராப்ளம். ஓகே, அப்போ டாட் எடுங்க. ஐக்கு ஐ டாட் தான் 1 2x மைனஸ் 7y ப்ளஸ் 4z 3 சைடு ஒன்றா -3. இதான் நமக்கு என்ன வரும்? கார்ட்டீசியன் ஈக்குவேஷன். இப்போ ஃபர்ஸ்ட் வெக்டர் ஈக்குவேஷனை கார்ட்டீசியனாக ஃபைண்ட் பண்ணிட்டோம். செகண்ட் பிளேன் எப்படி கொடுத்துறாங்க? அதே சேம் கார்ட்டீசியன்லேயே கொடுத்துறாங்க, ப்ராப்ளமே இல்லை. இந்த ரெண்டு ஈக்குவேஷனும் ஒரு சிங்கிள் ஈக்குவேஷனாக ஃபைண்ட் பண்ண சொல்கிறாங்க நமக்கு. அப்போ ஈக்குவேஷன் ஆஃப் பிளேன் இஸ் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் ப்ளஸ் நம்ம ரெண்டு ஈக்குவேஷன் ஜாயின் பண்ணுறதுக்கு ஒரு லேம்டா என்ற கான்ஸ்டன்ட் டைமை ஆட் பண்ணி செகண்ட் பிளேனை மல்டிப்ளை பண்ணிக்கணும். ஓகே, ஈக்குவல் டு 0. இப்போ இந்த டூ பிளேன் மேலே தான் நான் அந்த பாயிண்ட் மூவ் ஆகுது. அப்போ லேம்டா வேல்யூ ஃபைண்ட் பண்ணி இந்த பாயிண்ட் நான் ஒரு பிளேன் மேலே ஒரு பாயிண்ட் மூவ் ஆச்சுன்னா கண்டிப்பாக அந்த பிளேனுக்கு அந்த பாயிண்ட்டை சப்ஜெக்ட் பண்ணலாம். அப்போ நெக்ஸ்ட் நம்ம இந்த பாயிண்ட் எடுத்து அந்த பிளேன் மேலே சப்ஜெக்ட் பண்ணுறோம். எக்ஸுக்கு -2 ஒய்க்கு 1 இசட்டுக்கு 3 சப்ஜெக்ட் பண்ணுறோம். அப்போ 2 × -2 -7 × 1 4 × 3 -3 ப்ளஸ் லேம்டா 3 × -2 5 × -5 × 1 4 × 3 ப்ளஸ் 11 இதெல்லாம் -4 -7 + 12 -3 ப்ளஸ் லேம்டா -6 -5 12 11 எல்லாம் லெஸ் பண்ணால் -2 வரும். இது ஃபுல்லாக ஆட் பண்ணால் நமக்கு 12 தான் ரிமைனிங் இருக்கும். அப்போ -2 செட் பண்ணால் +2 ஆகும். லேம்டா ஈக்குவல் டு 2/12. இது கேன்சல் பண்ணால் 6 டைம்ஸ், அப்போ 1/6. அப்போ சப்ஜெக்ட் லேம்டா ஈக்குவல் டு 1/6 கொண்டு ஈக்குவேஷன் 1ல் சப்ஜெக்ட் பண்ணி ஒரு சிம்பிள் ஈக்குவேஷனை ஃபைண்ட் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட் சப்ஜெக்ட் பண்ணக்கூடிய ஈக்குவேஷன் நமக்கு 2x minus 7y plus 4z minus 3 plus 1/6 3x minus 5y plus 4z plus 11 equal to 0. இப்போ 2x இப்போ இந்த 6 இங்கே டிவைட் இருக்குதுன்னா மல்டிப்ளை பண்ணணும். நமக்கு 6 நமக்கு 12x 42y 7 × 6 42 plus 24z minus 18 equal to next plus 3x 1ஆல் மட்டும் சேம் தான் minus 5y plus 4z minus 11 plus 11 equal to 0. இப்போ 12x 3x ஆட் பண்ண நமக்கு 15x minus 42yல நமக்கு minus 47y next 24z next என்ன 28z constant term 11ல minus வேணுமா -7 equal to 0. இது நமக்கு என்ன வரும்? It is டூ பிளேனோட சிங்கிள் ஈக்குவேஷனாக ஜாயின் பண்ணால் 15x minus 47y plus 28z minus 7 equal to 0 தான் நமக்கு ஃபைனல் ஆன்சர். ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்.